ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். ஹாய் 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 ஹாய், வணக்கம் வணக்கம் வணக்கம், வெல்கம் டு த ஷோ. இது ஓடிபி ஒன் டைம் பார்ட்டி. வாரம் நம்ம ஓடிபி ஷோவை வீப்ளே யூடியூப் சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது உங்கள் மிஸ்டர் பாண்டி கமல். இந்த வாரம் சீஃப் கெஸ்ட் யார் அப்படின்னு சொல்கிறத பார்க்கும்போது ஐயோ உண்மையில கொடுத்து வச்சவங்க. வாரம் ஒரு அழகான ஹீரோயினை வந்து நம்ம ஷோ கொண்டு வரது நம்ம ப்ரொடியூசர் தான். அவருக்கு காலை தொட்டு ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம ஷோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ அழகுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் வளவலன்னு பேசாமல் அந்த ஹீரோயினை காட்டு அப்படின்னு சொல்லி வர்றீங்க. ஆமாங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடியில் பிறந்து அங்கே படித்து கோடம்பாக்கம் சினிமான்னு சொல்லி இங்கே வந்து இங்கே பல சின்னத்திரைகள் பல படங்கள் பண்ணி நீ கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்க ஜெனியா. சூப்பர் மேம். இன்னைக்கு நீங்க ஊதா பார்த்தோன்னு நீங்களும் அந்த கலர்ல ரெடி பண்ணிட்டீங்க. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஆமா ஆமா ஆமா, நீ இப்படி ஊதா கலர் வருவீன்னு தெரிஞ்சா இன்னைக்கு பேஸ்ட் கூட ஊதா கலர்ல தான் படுத்து வச்சிருப்பேன் நானு. ஆமா, உங்க ஃபேன்ஸ் ரசிகர்லாம் என்ன கலர்ல இருப்பாங்க சொல்லுங்க? தெரியலையே, சொல்லுங்க. ஊதா கலர் தான் இருப்பாங்க. எப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க உங்க ஃபேன். இங்க பாத்தீங்களா உங்க ஃபேன்? ஆஹா சூப்பர். எங்க அப்பா. ஆமா, உங்க சுச்சி எங்க இருந்து இதெல்லாம் ரெடி பண்ணீங்க? நாங்க நீங்க உங்க ஃபேன், நீங்க ஊதா கலர் வந்தோட உங்க ஃபேன்ஸ்ல உங்க ஃபேன் எல்லாமே ஊதா கலர் ரெடி பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா, இப்போ கை வெட்டன்னு வெச்சீங்களே, பிளட் கூட ஊதா கலர். கம்மி கத்தி கொண்டாங்க. என்னது? ஐயோ நீங்க சொன்னீங்க. இல்ல மேம், இது பேச்சுக்கு தான் சொன்னேன். ஃபேன் அங்க திருப்பிக்கிறேன். எஸ் ஜெனியா மேம். ஜெனியா மேம்னா யாரு, எப்படி இந்த பேர் வந்தது, எந்த ஊர் உங்களுக்கு, எதுக்கு இந்த ப்ரொஃபஷனல் வந்தீங்க அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலா நம்ம வீப்ளே யூடியூப் சேனல் மக்கள் சொல்லலாமா? கண்டிப்பா. பட் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், உங்க ஹேர் ஸ்டைல் அண்ட் அந்த ஊதா கலர் ட்ரெஸ் அண்ட் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். நீங்களே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. நான் சின்ன வயசுல இருந்து உங்களை அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? என்னோட டீனேஜ்ல சின்ன வயசா உங்க பாப்பா வயசு சொன்ன மாதிரி சொல்றீங்க. அது வந்து நான் சொன்ன உடனே நீங்க கவுண்டர் கொடுத்துருக்கணும், பட் நீங்க கொடுக்கல, மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, நானே உங்களுக்கு எடுத்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. பட் வந்து நீங்க வந்து ஒரு பீரியட்ல கலக்கிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? அப்பெல்லாம் வந்து உங்களை பார்த்து நாங்கெல்லாம் வந்து இவர் இப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அப்படி நினைக்கல. இந்த மாதிரி நம்மளும் ஒரு ஸ்கிரீன்ல வந்துடணும்டா அப்படின்னு நாங்களும் ஆசைப்பட்டிருக்கோம். சோ இன்னைக்கு உங்க கூட உட்கார்ந்து அப்படி இன்டர்வியூ எடுத்து பேசி ஜாலியா சாப்பிடலாம்னு நினைக்க போறேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பிட போறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் சாப்பிடலாம் கிடையாது. என்னங்க அப்படி சொல்றீங்க? அப்படியே சொல்லி கூட்டு வந்தாங்க இல்லீங்களா? ஓ, பாட்டி சொல்ல கூட்டு வந்தீங்களா? ரைட். இது கார்டு வச்சிருக்கீங்களா? கேஷ் வச்சிருக்கீங்களா? அது எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு இல்லாததா? சும்மா சொல்லுங்க. எதுக்காகனா நீங்க என்ன சாப்பிட்டாலும் சரி, என்ன பாட்டி கேட்டாலும் சரி வச்சிருவேன். ஏன் தெரியுமா? அதுல முதல்ல சொன்னீங்க தெரியுமா ஒரு வார்த்தை, உங்களை மாதிரி ஒரு பையனை தான் நாங்க வந்து பார்த்தோம். என்னால முடியல. உண்மையிலே மேம், நீங்க காலேஜ் படிக்கும் போது என்ன மாதிரி என்ன சைட் அடிச்சிருக்காங்க உங்க காலேஜ்ல? நிறைய பேரு. லைக் வந்து நான் வந்து காரைக்குடியில இருந்து வரேன், ஓகேங்களா? சோ வந்து ஒரு சீரியல் வந்து எங்க ஊர்ல தான் எடுத்தாங்க. ஆப்வியஸ்லி. சோ வந்து நாதஸ்வரம் சீரியல் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல். அங்க வந்து சுத்தி எடுத்தாங்க, காரைக்குடியை சுத்தி தான் எடுத்தாங்க. சோ அப்போ இருக்கும்போது அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய ஒரு பையனும் உங்களை மாதிரி தான் இருப்பாரு. நாங்க எல்லாரும் என்ன நினைச்சோம்னா, நீங்க தான் அவரு தான் நீங்க அப்படின்ற மாதிரி எங்க மனசுக்குள்ள நாங்களாம் நினைச்சிட்டோம். அந்த பையன் கிட்டே போய் எங்களால கேட்க முடியாது இல்லையா? சோ அப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி நம்மளாம் எதுவும் கேட்க வேணாம், அவர் தான் இவரு அப்படின்னு நாங்களா ஒரு அசியூம் பண்ணிக்கிட்டு அப்படியே அவர் பின்னாடி சுத்துறது பாக்குறது அந்த மாதிரி. எந்த காலேஜ் படிச்சீங்க? அழகா பென்சிட்டியா? ஆமா ஆமா. எஸ் மேம், நான் அப்போ உங்களை பார்த்திருந்தேன்னு வச்சுங்களேன். ஐயோ, இப்போ இந்த மன்மத படத்தை சிம்பு மாதிரி ஆயிட்டேன்னு. ஐயோ, ஹேர் ஸ்டைல் எல்லாம் கலைஞ்சிருச்சுங்க. இப்போ ஓகே, எனக்கும் ஓகே மேம். அப்பா ஷோ முடிஞ்சுப்பா, கிளம்புப்பா. நான் ஜெனியா கேள்விப்பட்டிருக்கோம். ஜெனியானா என்ன? ஆக்சுவலா வந்து மீடியால இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நியூமராலஜி படி ஒரு நேம் வச்சுக்கணும், இந்த நேம் வந்து எனக்கு ராசி லக்கு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நான் வந்து பார்த்தேன், என்னோட
ஒரு ட்ரெடிஷன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம நான் ஊர் சைட்ல இருந்து வந்த பொண்ணு அப்படின்றதுனால ரொம்ப ட்ரெடிஷனான ஒரு நேம் வச்சிருந்தாங்க. ஸோ நான் வந்து அப்போ வந்து சண்டை போட்டுட்டே இருப்பேன் வீட்டில், எனக்கு இந்த பேர் பிடிக்கல, இந்த பேர் பிடிக்கல, ஏன் இந்த பேர் வச்சிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, என்னோட கசின்ஸ், அண்ணா, அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீ இந்த பேர் வச்சா நல்லா இருக்கும், அந்த பேர் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஸோ என்னோட அண்ணா தான் வந்து இந்த நேம் சூஸ் பண்ணி கொடுத்தாரு. இன்னையிலேருந்து நீ வந்து ஜெனுயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சந்தோஷம், சூப்பரா இருக்கு இந்த நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கும் போதே அப்படியே எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கூப்பிட ஆரம்பிச்சாங்க, ஜெனுயா 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 அப்படின்ட்டு. அப்புறம் எனக்கும் அது வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, இனிமே வந்து நம்ம ஒரு புது அவதாரம் எடுத்த மாதிரி நம்ம இந்த பேர்ல இருந்து நம்மளோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கெரியரும் அது மூலமாவே ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையான பேரு ஜெயந்தி. வாங்கடா இப்ப வாங்கடா. நான் எதுலயுமே ரிவீல் பண்ணது கிடையாது, நம்ம ஓடிபில தான் வந்து நான் வந்து ரிவீல் பண்ணிருக்கேன். எஸ் எஸ், அதாவது ஜெயந்திய வந்து அப்படியே ஜெனுயா மாத்திட்டாங்க. இவங்க பேர்ல இனிமே காமாட்சி இருந்தா காமுயான்னு மாத்திடுங்க, வரலட்சுமி இருந்துச்சுன்னா என்ன பேரு மாத்தலாம், வரு. ஆமா, சூப்பர்ல. சோ இந்த மாதிரி பாருங்க, சூப்பரா இருக்கு சீரியஸா. வாட்டர் மாத்திக்கலாம். ஆக்சுவலா நம்ம ஊர் சைடு இருக்கிறதுக்கும் நம்ம சென்னை இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து ரொம்ப வித்தியாசம் வந்து எதுவுமே கிடையாது. இப்ப வந்து ஊர்ல இருக்க பொண்ணுங்க பாத்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு மேக்கப் இல்லாம ரொம்ப கேஷுவலா அங்க இருப்பாங்க, வீட்டு வேலைகள் பார்த்துட்டு இல்ல பக்கத்துல ஏதோ ஒரு விஷயங்கள் என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. சென்னையில பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நார்மலா அப்படி காலை எடுத்து வச்சாவே லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க. நான் நிஜமாங்க சீரியஸா நான் சென்னை வந்ததுல இருந்து நான் நல்லா நோட்டீஸ் பண்ணிருக்கேன், இப்படி காலடி எடுத்து வச்சாவே லிப்ஸ்டிக் போட்டுக்கிறாங்க, காஜல் போட்டுக்கிறாங்க. எது இருக்கோ இல்லையோ லிப்ஸ்டிக் கண்டிப்பா உங்களுக்கு வந்து மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி ஆயிடுது. பட் லிப்ஸ்டிக் போடுறது வந்து மேக்கப் அப்படின்றது நான் சொல்லல. பட் வந்து என்னன்னா இன்னும் கொஞ்சம் அழகா தெரியணும், இம்ப்ரெசிவா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நான் எப்பவுமே வந்து பக்கா ஊர் சைடு பொண்ணுதாங்க. ஆனா இப்ப பார்த்தா லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்க, ஐப்ரோ போட்டிருக்கீங்க, ஹேர் ஸ்டைல் ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கீங்க. இப்ப சென்னை போனா நீங்க, நான் இப்போ வந்து சென்னை பொண்ணு கிடையாது, as a artist நான் வந்திருக்கேன். இடத்துக்கு தக்க நம்ம மாறிக்கிறது தான். எது பிடிச்சிருக்குது? நாங்க ஜெயந்தி பிடிச்சிருக்கா, ஜெனியா பிடிச்சிருக்கா? எனக்கு வந்து ஜெனுயால இருக்க ஜெயந்தி பிடிச்சிருக்கு. எங்க கமல் சார் மாதிரி குழப்பாதீங்க. எனக்கு என்னன்னா இப்போ நம்ம ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அவதாரம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அவதாரம் வச்சுக்கோங்களேன். என்னோட லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்டா அமைஞ்சது வந்து இந்த அவதாரம் மட்டும்தான். ஆமா, சினிமா தான் எனக்கு எல்லாமே, சினிமா தான். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் நான் எவ்வளவு என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் என்னவா ஆக போறேங்கிறது எனக்கு தெரியல, அதை பத்தி நான் ஐடியாவும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கறத வந்து எனக்கு இன்னைக்கு கை கொடுத்துருக்கு. நான் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிறது வந்து, ஹாப்பியா இருக்கணும் இல்லையோ அது அடுத்த பட்சம். பட் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், இந்த உருவத்துல இருக்கேன் அப்படிங்கறது எனக்கு கொடுத்தது வந்து இந்த சினிமா, என்னோட கெரியர் தான். கண்டிப்பா சொன்னீங்களா மேம், இதுக்காகவே ஒரு சூப்பர் ஆட்டிட்டு வச்சிடறேன். எனக்கு சினிமால வந்து இருக்குன்னு சொன்னாலே போதும், அவ்வளவு ஹாப்பி ஆயிடுவேன். பட் நீங்க ஒரு பொண்ணா வந்து சினிமால சாதனை விஷயம் கிடையாது, பல போராட்டங்கள், பல இன்னல்கள், பல பேச்சுகள் எல்லாமே தாண்டி தான் இந்த இடத்துல வந்து உட்காரணும், சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்காக பிரியாணி, பக்கெட் பிரியாணி ரெடியா இருக்கு. ஓகேவா? என்ன பிரியாணியா இருக்கும் கெஸ் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது மட்டன். சரி, இது உள்ள என்ன பிரியாணி இருக்கு நினைக்கிறீங்க? அப்படியே ஸ்மெல்லே நீங்க கண்டுபிடிக்கணும். மணக்குதுங்க. என்ன பிரியாணியா இருக்கும்? ப்ரான் பிரியாணி. ப்ரான் பிரியாணி. வேற எனி கெஸ்? சரி, எனக்கு பிடிச்ச மட்டனே. மட்டன். ஓபன் பாத்துலாமா? ஓபன் பாருங்க. திட்டக்கூடாது. அப்படி அப்ப நீங்களே ஓபன் இல்ல இல்ல சொல்றேன், மாத்தி ஏதாச்சும் இருந்தா திட்டக்கூடாதுன்னு. சரி, ஓபன் பண்ணுங்க. என்ன பிரியாணியா இருக்கும்? 1 2 3 4 பிராங்க் பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? சும்மா ஆக்சுவலா பிரியாணி வரும். இந்த கம்பெனி நாங்க விளம்பரப்படுத்தி அப்பதான் பிரியாணி தருவாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள உங்களுக்கு பிரியாணி மாதிரி ஒரு 5 பிரியாணி உள்ள இருக்கு. இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாதான் நம்ம என்ன பிரியாணி வேணும்னு சொன்னா குடுப்பீங்களா? ஆனா நான் கொஸ்டினை கேட்கவே வேணாம் நினைக்கிறேன். நீங்களே எல்லாரும் கொஸ்டின் ரெடி பண்ணிடுவீங்க போல. இதுல 5 கொஸ்டின் இருக்கு மேம். எங்க ப்ரொடியூசர் எழுதி போட்டிருக்காரு, இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க, அதுக்குள்ள பிரியாணி ஆர்டர் பண்ணுங்க. சரி, ஓகே, நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க ஜூஸ் எடுத்து குடிங்க. ரொம்ப நேரமா இருக்கு, எனக்கும் கொஞ்சம் தாகமா இருக்கு, குடிச்சுக்கவா? என்ன எப்படி கேட்டீங்க?
எடுங்க சேஸ். ஓகே. பாத்தியே உங்களுக்கு தான். ஆஹா ஜில்லுன்னு இருக்கு மேம். அதுவும் உங்க பக்கத்துல குடிக்கும் போது கொஞ்சம் சூடா தான் இருக்கு. கமல் வச்சுட்டான்டா ஐஸ் அப்படிதான் இருக்கு. சூப்பர் மேம். நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கலாமா? எடுக்கலாம். இருங்க நல்லா எல்லாத்தையுமே எடுக்கணுமா? ஒவ்வொரு ஒன்னு எடுத்துக்கோ. இப்போதைக்கு ஒன்னு. ஆமா. சரி. ஓபன் பண்ணிடவா? என்ன எழுதி இருக்குது? சரி நீங்க சொல்லுங்க. மேம் நான் சத்தியமா எழுதல மேம். அதனாலதான் நான் கேக்குறேன். क्वेश्चनல ரொம்ப வில்லங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க கம்பெனில வந்து புதுசா எழுத ஆரம்பிச்சாரு. என்ன எழுதி இருக்கு பாருங்க. தினசரி முயற்சி செய்தும் லைஃப்ல முன்னேற்றமே இல்லைன்னு ஃபீல் பண்ணது உண்டா? அது எனக்கு நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு கொஸ்டின் கேக்குறேன் இல்ல நீங்க எங்களுக்கு கொஸ்டின் கேக்குறீங்க? 18 வருஷம் ஆச்சியாடா கைஸ் எனக்கு கேட்பாங்க. அடி 18 வருஷம் ஆச்சியா சினிமாக்குள்ள போய் என்னடா எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்பாங்க. என்ன அடிக்கடி கேட்பாங்க. உங்களை எதையாவது கேட்டிருக்காங்களா? ஆக்சுவலா வந்து என்னோட பீரியட் பாத்தீங்கன்னா நான் எப்படி வந்தேன்னா ஒரு செட் ஆஃப் பீரியட்ல நான் நல்லா நடிச்சிட்டு இருக்கப்போ திடீர்னு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆச்சா? ஆமா. என்ன சொல்றீங்க? சீரியஸா? பாத்தீங்களா எப்படி எல்லாம் கலாய்க்கிறீங்க? உங்களை மாதிரி கலாய்க்க ஆளு இல்ல. மேரேஜ் ஆச்சுன்னா இங்க குங்குமம் வைப்பாங்க, கழுத்துல தாலி இருக்கும், இங்க கால்ல மெட்டி இருக்கும். எதுவுமே நான் ஒரு ஷூட்ல இருந்து வந்ததுனால என்னால வந்து அப்படியே வந்துட்டேன் நான். அப்படியா? ஆனா வெளியில சொல்லாதீங்க மேரேஜ் ஆகலன்னு சொல்லுங்க. நானும் அப்படியே சுத்திட்டு இருக்கேன் வெளியில. மேரேஜ் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்க வைஃப் கிட்ட நான் கண்டிப்பா போட்டு காட்டுறேன். நீங்க இங்க பண்ண அட்டகாசம்லாம் உங்கள்ட்ட சொல்றேன். அதெல்லாம் சொல்லாதீங்க அவ்வளவுதான். சரி சரி சொல்லுங்க மேம். சோ வந்து இந்த அவதாரத்துக்குள்ள இன்னும் குட்டி குட்டி அவதாரம்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சு. அவதாரம் பார்த்தா நேத்து ஹாட் ஸ்டார்ல அவதாரம் படம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அவதார் என்ன அவதாரம்? நாசர் சார் வச்சு அவதாரம் பாத்தீங்களா? இந்த தண்ணி கடியில எடுத்தாங்களா அவதார் படம் எடுத்தீங்களா? நான் பாக்கிறேன். அடிக்கடி அவதார்னு சொல்றாரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரோனான்ற பெரிய அவதாரம் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. குழந்தை வர இருக்கா உங்களுக்கு? இருக்கு. எத்தனை குழந்தைங்க இருக்கு? 2 பசங்க. அப்படியா? பேர் சொல்லலாமா? சொல்லலாம். என்ன பேரு? முதல் குழந்தையோட பேர் வந்து பொன் குழந்தை தான். அவங்க பேரு லேஷ்மிதா. லேஷ்மிதா. ஏய் நல்லா இருக்கு பேரு லேஷ்மிதா. அவங்களோட ஸ்டார் படி வச்சோம். லேசா இருக்கு பேரு லேஷ்மிதா. ஹாய் லேஷ்மிதா. Thank you. செகண்ட் பொண்ணு பேரு வந்து பூர்ணிமா. ஏய் சூப்பர். ஏய் பூர்ணிமா. சோ வந்து பூர்ணிமா லேஷ்மிதா அவங்க 2 பேரும் தான். இந்த இடையில கொரோனா வந்துருச்சு இல்லைங்களா? அப்பெல்லாம் வந்து பயங்கரமா யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல இருந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க எல்லாம் வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அப்போ வந்து நான் என்ன பண்ணேன், டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஊர்ல இருந்தேன் நான். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் வந்து எம்எஸ்சி பிஎட். எதுல படிச்சிருக்கீங்க? என்ன டிகிரி? என்ன கோர்ஸ்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ வந்து எம்எட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மேம் சொல்றீங்க? ஏதோ 2 வீலர் மாத்திட்டே இருக்க மாதிரி இவ்வளவு படி படிச்சிட்டீங்களா? ஆக்சுவலா என்ன படிக்கிறப்போ வந்து எனக்கு தெரியல நிஜமா. படிக்கிறதுல வந்து இவ்வளவு வேல்யூ இருக்கு, படிச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படிங்கறது படிக்கிறப்போ எனக்கு தெரியல. அதை விட்டுட்டு நம்ம வெளியில மீடியான்னு வந்து பாருங்களேன். ஸோ அப்போ வந்து 4 பேர் சேர்ந்த மாதிரி இங்கிலீஷ் வார்த்தையில பேச சொல்லுவாங்க, இல்லை பேசுவாங்க. நமக்கு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சார் நம்ம என்னடா அப்படி நம்மளால அப்படி பேச முடியல அப்படின்னு வருத்தங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த வேல்யூ தெரிஞ்சு நான் என்ன பண்ணா, நம்ம பேசுங்களா நீங்க? இப்ப நான் இங்கிலீஷ்ல கேக்குறேன். How are you? I am good. How about you? How are you? நான் ஃபைன் தான் சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சோ அது இல்லாம வேற என்ன சொல்லலாம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் படிப்பு, இதான் படிப்பு இல்ல. இந்த மாதிரி How old are you ன்னு கேட்டா I'm just 20 years old. பொய் சொல்றது இங்கிலீஷ்ல பொய் சொல்ல நம்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் பீரியட்ல வந்து எஜுகேஷனோட வேல்யூ தெரிஞ்சுட்டு படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து அப்போ எனக்கு பிஎட் பண்ணணும்னு ஆசை. ஸோ பிஎட் பண்ணி முடிச்சோன்னே இன்னும் படிக்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்சி பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் செகண்ட் பேபி பிரெக்னன்சி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து அப்புறம் மீடியா அகைன் சென்னை வந்துட்டோம். மீடியால அப்படி ஒவ்வொரு டிகிரிக்கு ஒரு குழந்தை அப்படிதானே? அப்படிலாம் கிடையாதுங்க. நான் 3 டிகிரி வச்சிருக்கேன். இப்ப 4வது டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அப்படி கிடையாது. இப்ப என்ன क्वेश्चन கேட்டா நம்ம என்ன டாபிக் பேசிட்டு இருக்கோம்? தினசரி முயற்சி செய்தும் லைஃப்ல முன்னேற்றமே இல்லைன்னு ஃபீல் பண்ணது உண்டா? உண்டா சரியான கேள்வி. உண்டா
இல்ல. ம். ஆ. என்னவா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க பாப்போம். நான் ஏன் அழகா பிறந்தேன் அப்படி எனக்காச்சும் வருத்தப்பட்டிருக்கீங்களா? அப்படி இருக்கா? இல்லல்ல இல்ல. இல்ல அது அந்த மாதிரிலாம் நல்ல விஷயம் எழுத சரி மாட்டேன். நான் கேக்குறேன் உங்களை. ஒரு இடத்துல உங்களை மதிக்கலன்னு தெரிஞ்சதும் that பிளேஸ்ல நீங்க பண்ண ரியாக்ஷன். நான் நல்லா லிசன் பண்ணுவேன். என்ன மதிக்கல அப்படின்னா நல்லா ஏன் மதிக்கல அப்படின்னா நல்லா உள்வாங்க. அதாவது எவ்வளவு காயப்படணுமோ அந்த இடத்துல இருந்து நல்லா காயப்பட்டு நான் பண்ணுவேன். அதுல 2 விஷயம் கத்துக்குவேன். ஒண்ணு அதே மாதிரி நம்ம ஒண்ணும் பண்ணக்கூடாது அப்படின்னு திருப்பி யாருக்கும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த காயம் நமக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு பயங்கர ஒரு உந்துதலா இருக்கும் அப்படி 2 விஷயம் எடுத்துக்குவேன் அந்த இடத்துல இருந்து. ஆனா நான் அந்த இடத்துல ரொம்ப ரசிப்பேன். நான் ஏதாச்சும் அவமானப்பட்டா அந்த இடத்துல ரொம்ப ரசிப்பேன். அது என்ன ஏன் ரசிப்பேன் அப்படின்னா நம்ம கடவுள் வந்து ஒரு காரணம் இல்லாம ஒரு விஷயம் கொடுக்கவே மாட்டான். அது அவமானமா இருக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும், நம்ம ஏதாச்சும் அரைச்சி வச்சு செஞ்சிருப்போம். அதுதான் இவங்க மூலமா நம்மள அவமானப்படுத்துது அப்படின்னு நம்புவேன் நான். சீரியஸா அது கர்மான்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப என்ன வச்சு அவமானப்படுத்துறாங்கன்னா நம்ம யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கோம், அதுக்கான கர்மாவை கொடுக்குறாரு கடவுள், அது கண்டிப்பா ஏத்துக்கணும் அப்படிங்கறத நான் ஏத்துப்பேன். நான் உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா என்னால அவ்வளவு சீக்கிரம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே. ஏன்னா நான் எல்லா இடத்துலயுமே வந்து என்னோட பிளஸ் பாயிண்ட் நான் கொடுக்கணும், என்னோட இந்த லெவல்ல நான் கொடுத்துடணும் அப்படின்னு தான் நினைப்பேன். அப்படிதான் இருக்கேன் இது வரைக்கும். ஓகே. சோ எனக்கு யாராவது சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு நான் அழுதுருவேன். அழுதுருவேன். யாரா ஐ லவ் யூ சொன்னா அழுதுருவீங்களா? ஆக்சுவலா அந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் ஐ லவ் யூ சொல்லி அவன் அழுதுட்டானா? சொல்லி ஒரு அறை விட்டுட்டேங்க அந்த பையனுக்கு. லவ் சொல்லி நீங்க அந்த வயசுலயும் அரைஞ்சிட்டேன் இந்த பையனை. சாரி சொல்லிக்கிறேன் இப்போ. சாரி 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 எனக்கு யாரும் தெரியல. அவர் ஒருத்தர் மட்டும்தான் அப்படி நான் அரைஞ்சேன். அவருக்கு மட்டும் நான் சாரி சொல்லிக்கிறேன். எனக்கு அவரோட ஃபேஸ் எதுவுமே ஞாபகம் இல்ல. அங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சுத்தி நின்னாங்க. அந்த ஸ்கூல் படிக்கிற அந்த ஸ்டேஜ்ல இல்லைங்களா. சோ அவர்ட்ட இல்ல இல்ல என்ன 10th படிச்சிட்டு இருப்பீங்க. ஓகே. சாரி சொல்லிட்டேன் அவ்வளவுதான். அடிச்சீங்க. எத்தனை பேர் ஐ லவ் யூ சொல்லிருக்காங்க உங்களுக்கு? அது தெரியலங்க. அது என்ன இப்போ சும்மா பாக்குறப்ப ஹாய் ஐ லவ் யூ எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் தான் வந்து ஜெனுவியா, நீங்க தான் அந்த பையன். நான் அந்த பையன், நீங்க அந்த பையன். எப்படி லவ் ப்ரோபோஸ் பண்ணீங்க? இல்ல சும்மா சொல்லுங்களேன். சொல்லவா? அந்த பையன் மாதிரி வேணாம். நல்லா இல்ல அந்த பையன் ஒழுங்கா ப்ரோபோஸ் பண்ணல. இல்ல எப்படி அதான் எப்படி பண்ணானே அது பார்த்து ஒழுங்கா ப்ரோபோஸ் பண்ணுவாங்கல பசங்க. அதுக்காக அந்த பையன் ஏன் அற வாங்குறானே இப்ப தெரிஞ்சுக்கலாம். நான் சைக்கிள்ல இங்க நின்னுட்டு இருக்கேன். சரி. நீங்க என்னடா? இல்ல சொல்றா. இங்க தானே நீங்க படிக்கிறீங்க? தெரியாதா? யூனிஃபார்ம் பாத்துருக்கேன், ஸ்கூல் இருக்கு. அப்ப இங்க படிக்காம ரோட்ல படிப்பாங்க. சொல்றா. உங்க அப்பா எனக்கு நல்லா தெரியும். எங்க அப்பா பாக்கணுமாடா? சொல்றா. உங்க தம்பி இருக்காங்கல்ல, என் தம்பியை கூட்டு வரணுமா? சொல்றா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. இதை மட்டும் எடுத்துக்கோங்க. என்னடா அது? பாருங்க. சாயங்காலம் யாரும் இல்லாத நேரத்துல 8 மணிக்கு ஆத்தங்கரைக்கு வரும். என்ன அப்படி எழுதி அவர் என்ன எழுதி அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைங்க. பட் வந்து அவர் இதுதான் சொன்னாரு, இதுல எழுதி இருக்க லவ் யூ அப்படின்ற மாதிரி இருந்ததா. நான் பார்த்துட்டு டக்குன்னு அப்படியே அரைஞ்சிட்டேன். இப்ப நான் தான் அந்த பையன். ஓகேவா? நீங்க இந்த பொண்ணு எப்படி அரைஞ்சீங்க சொல்லுங்க. நிஜமாவா? ஆமா ஆமா. இப்ப நான் குடுக்குறேன். சீரியஸாவா? நடிக்கணும். அடிச்சு ரொம்ப அடிச்சிடக்கூடாதா? ஜெனியா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. வரல பட்டுச்சுங்க. அப்புறம் பூ மாதிரி இருக்கீங்க. பட்ட மாதிரியே தெரியல. ஐயோ மொரட்டத்தனமா எழுதுறாங்க. லவ் மேரேஜ் சொன்னா மொரட்டுக்கையா இருக்கீங்க. பாக்ஸரா நீங்க? அப்படிலாம் இல்லைங்க. பாத்திரம் வலைக்கு வீடு கூட்டி அதுலயே வந்து கை ஒரே லவ் தான் ப்ரோபோஸ் நடந்திருக்கு வரேன்ல. ஆமா அந்த ப்ரோபோஸ் வந்து எனக்கு ஞாபகம் இருந்தது. சோ அதனால இருக்கானா இல்லையா? உங்களோட ப்ரோபோசல் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எனக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நான் ஏன் கண்ணாடி எடுக்க மாட்டேங்குது தெரியுமா? என்ன கண்ணை பார்த்தாலே பொண்ணுங்க மயங்கி விழுந்துரும். சுபோ முடியல. அதனாலதான் நான் கண்ணாடியை போட்டிருக்கேன். சரி. திமிருக்குன்னு போட்டி போட்டு லைஃப்ல திருந்தின விஷயம். சூப்பர். உங்க பாயிண்ட் தான். அப்படின்னா என்ன எனக்கு புரியல. எனக்கே புரியல. அதான் ஏதாச்சும் சரி சூப்பர்னு சொன்னேன்.
ஆக்சுவலா பேசிக்கா நம்ம ரொம்ப திமிர் பிடிச்சவங்கனால அவன் என்ன சொல்றதுன்னு நம்ம என்ன மாத்திக்கிறது அப்படின்ற ஒரு கேரக்டர். லாஸ்ட் क्वेश्चन எடுத்துருங்க. லாஸ்டா என்னங்க அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு. பம்பு சண்டைக்கு போன அனுபவம் உண்டா? உங்க மூஞ்ச பார்த்தா கண்டிப்பா தெரியுது. ஊர்ல கொலாய் சண்டையில இருந்து தெரு சண்டையில இருந்து எல்லா சண்டைக்கும் நீங்க போவீங்க. இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்க மேல சத்தியமா இல்லங்க. ஏன் மேல சத்தியம் பண்றீங்க? உண்மையை சொல்லுங்க. நிஜமா நான் அந்த மாதிரி பர்சன் கிடையவே கிடையாது. எங்க உங்க காலை காட்டுங்க. எதுக்கு? அந்த கால திட்டாத்திரி படத்துல அந்த கட்டவரல பக்கத்துல விரல வந்து நீளமா இருக்கும். அப்ப நீங்க சண்டை போடுவீங்க. நிஜமா கிடையவே கிடையாது. 5 விரல இப்படி நீட்டுங்க. கண்டிப்பா சண்டை போடுவீங்க. ஏன் 5 விரலும் ஒரே மாதிரி இல்ல, கண்டிப்பா சண்டை போடுவீங்க. யாருக்குமே ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஏன் சொல்றீங்க? ஆமா, உங்க கையும் பாருங்க. ஐயோ, இதுக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்கும் போல. 5 விரல ஒரே மாதிரி இருக்கு. 5 விரலும் ஒரே மாதிரி இல்லையா? நீங்க சொல்லுங்க. நீங்க சண்டை போட மட்டும் சொல்லாதீங்க. நீங்க நல்லா சண்டை போடாது தெரியுது. நான் வந்து ஆக்சுவலா என்னன்னா வந்த சண்டையே விட மாட்டேன். ஓகேங்களா? நானா வம்புக்கிட போய் நிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஆளு. யாராவது இப்ப நம்ம இருக்காங்க அப்படின்னா நம்மள வேணும்னே நம்மள ட்விஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆட்களை நான் விடவே மாட்டேன். ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நிறைய கொஸ்டின் கேட்டேன். இந்த பக்கெட் பிரியாணி வேற கொடுக்குன்னு சொல்லி உங்களை ஏமாத்திட்டேன். நல்ல கொஸ்டின் உள்ள போட்டுட்டு நம்ம சாப்பாடு சொல்லிடலாமா? என்ன சாப்பிடலாம்? நீங்க என்ன ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. நீங்க என்ன ஆசைப்படுறீங்க அதெல்லாம் நான் சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க சீஃப் கெஸ்ட், நீங்க தான் சொல்லணும். என்ன உங்களுக்கு என்ன பிரியாணி வேணும்? சோ நம்ம பிரியாணி ஷாப்க்கு வந்திருக்கோம். எல்லா டைப் ஆஃப் பிரியாணியும் எனக்கு வேணும். எல்லா பிரியாணியும் கண்டிப்பா வேணும். கண்டிப்பா எல்லா டைப் ஆஃப் கறியும் எனக்கு வேணும். எல்லா கறியும் வேணும். கறினா கிரேவிஸ், எல்லா டைப் ஆஃப் கிரேவி வேணும். எல்லா டைப் ஆஃப் ஜூஸஸும் எனக்கு வேணும். எல்லா டைப் ஆஃப் சைட் டிஷஸும் எனக்கு வேணும். சைட் டிஷஸ் வேணும். ஓகே, நீங்க போயிட்டு நீங்க அடுத்த வாரம் வாங்க, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அன்னைக்கு வந்து நம்ம இதெல்லாம் எடுத்துக்கலாம். மேம், இப்போதைக்கு இந்த யாயிடி கடையில ரொம்ப ஸ்பெஷல் தான். வெஜ் இருக்கும், அண்ட் நான்வெஜ் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பிரான் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, கிராப் பிரியாணி, வாட்டர் எல்லாமே இருக்கும். ஆனா இங்க மண்டி பிரியாணி ஒன்று பயங்கர ஃபேமஸ். மண்டி பிரியாணி? ஆமா, நீங்க சாப்பிட்றீங்களா? மண்டி பிரியாணி இல்லையே. சாப்பிடல, ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சூப்பரா. அரப் கண்ட்ரீஸ்ல தான் அந்த மண்டி விருந்து கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்ட்டா சொன்னீங்க. அந்த அரப் கண்ட்ரில இருந்து அத அப்படி இங்க சென்னை கொண்டு வந்திருக்காங்க யாயிலி. வாவ், பாக்குறீங்களா? கண்டிப்பா. எஸ் மேம், எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. சென்னையிலே ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு மண்டி பிரியாணி நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஓகே, நீங்களே எடுத்து வைங்க பார்ப்போம். அப்படியே பாருங்க, லெக் பீஸ்ல வேற லெவல்ல இருக்கு. நான் பரிமாற்றுமா உங்களுக்கு? எப்படி இருக்குன்னு தெரியும். நான் வைக்கிறேன் இருங்க. அப்படியே இந்த பீஸ் நீங்களே தூக்கு பார்ப்போம். அப்படியே அல்லாக்கா. பாத்தீங்க? எஸ், ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் மேம். எடுத்துங்க மேம். நான் கொஞ்சம் வச்சுக்குவா மேம்? ப்ளீஸ். அது இருக்கட்டும் மேம், அது இருக்கட்டும். ஐயோ மேம், நீங்க தான் ஸ்பெஷல். நீங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். இல்ல மேம், நான் சாப்பிட்டேன். நிறைய இங்க வந்து அடிக்கடி சாப்பிடுங்க. இந்த நீங்க தான் சாப்பிடணும். நீங்க ஓகே. வாவ், கேஷ்யூ. ஆமா மேம். ஓ, थैंक यू. ஓகே, இதெல்லாம் சாப்பிடுறதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. ஆமா, நோட் பண்ணுங்க. அவங்க சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எடுக்கிறோம், ஒரு பீஸை பிச்சு எடுத்து எப்படி சாப்பாடுக்குள்ள இந்த பிரியாணிக்குள்ள புதைச்சு வச்சுக்கணும். ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. எடுக்கணும். ஆமா, ஒரு ஆனியன் பிரியாணிக்குள்ள புதைச்சு வச்சுக்கோங்க. ஒரு பீஸ் ஆனியன் எடுத்து வச்சுக்கோங்க. ஆமா, இப்படி நல்லா ஆமா எடுத்து அழகா அப்படியே வாய்க்குள்ள அப்படியே வைங்க. சூப்பரா இருக்கும். லவ்லி. சூப்பர், அல்டிமேட். மண்டி பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். ஆனா என்னதான் சாப்பாடு வச்சாலும் நீங்க சொல்ற மாதிரி சாப்பிட விதம் இருக்கு போகுது. டேஸ்ட் தெரியுது. எஸ் மேம். இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க?
இப்போ வந்து மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே ஜிவி பிரகாஷ் மூவி ஒன்று, இன்னும் நேம் வந்து ரிவீல் பண்ணல. ஓகே சூன் பண்ணோன்னா கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் இருக்கும். இதுவரை என்னென்ன பண்ணிருக்கீங்க ஒரு ஐடியா சொல்லுங்க மக்களுக்கு வந்து நீங்களாப்பா ஆள் மாறி இருக்கலாம் நீங்க கண்டிப்பா ரொம்ப அழகா இருக்கீங்க எங்க பார்த்த மாதிரி இருக்கப்பா எங்க பார்த்த மாதிரி இருக்கான்னு தெரியாம இருக்கும்ல ஆடியன்ஸ் அதுதான் இல்ல. உண்மையாலே நான் தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன், நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வந்து அந்த டைம்ல வந்து சீரியல்ஸ் எல்லாம் வந்து மக்கள் வந்து மறக்கவே இல்லை. அழகில ஷாலினி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணேன், விகடன் அவங்களோட சீரியல். அண்ட் வந்து மரகத வீணை விஷன் அவங்க இதுல வந்து ஒரு நல்ல கேரக்டர், நிம்மின்ற கேரக்டர். நான் வந்து ஆக்சுவலா நாங்க இடையில வந்து டிஃபன் ஷாப் வச்சிருந்தோம் சென்னையிலயா? ஆமா சென்னையில. ஸோ டிஃபன் ஷாப்ல இருக்கிறவங்க எப்படி நிப்பாங்க, கொண்டை போட்டுட்டு அந்த ஜாமான்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்படிதான் நான் நின்றுட்டு இருந்தேன். ஸோ அங்கே வந்தவங்க லேடிஸ் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. எனக்கு குறுன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. என்னமோ நோட் பண்ணிட்டாங்க போலயே, இல்லை எதுவும் கம்ப்ளைண்ட் சொல்ல போகிறாங்களோ நம்ம ஃபுட்டில் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என்கிட்ட வந்து பேசினாங்க, ஹாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னாங்க. நல்லா இருக்கேன், நீங்கள் இந்த ஏரியா வந்திருக்கீங்களா ஆல்ரெடி அப்படிங்கும்போது, இல்லை நான் வந்து உங்களை மரகத வீணையில் பார்த்துருக்கேன், அழகில பார்த்துருக்கேன், நீங்கள் வாணிராணி சீரியலில் பண்ணியிருக்கீங்கல்ல அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் நீங்கள் இங்கே அப்படின்னாங்க. ஐயோ இது ஹஸ்பண்டோட பிஸ்னஸ்ங்க, நான் தானே அவருக்கு இருந்து சப்போர்ட் பண்ணோம்ல, ஸோ நம்ம கடை இது அப்படின்னா. ஓ அப்படிங்களா, சூப்பர், சாப்பாடுலாம் நல்லா இருந்தது, நான் கண்டிப்பாக நம்ம ரெகுலராக வரேன். இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன், பட் உங்களை பார்த்ததில்ல, இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன், நல்லா அவங்கள நோட்டீஸ் பண்ணி. ஓ பிராண்ட் அம்பாசிடர் இந்த கடைக்கு நீங்க உங்க போட்டோ போட்டு வச்சிருவாங்க ஹோட்டல்ல? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க வந்தவங்க அங்க கெஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நம்ம ஏதாவது கோயில் போறோம் இல்லையா, நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிருந்தேன். அங்க போயிருந்தேன்னா ரொம்ப லாங் கேப் தான் எனக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் ஸ்டில் பீப்புள் வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க என்ன, எங்க போனாலும் ஹாப்பி. சோ எங்கேயாச்சும் நீங்க கடைக்கு சாப்பிட்டு வந்தீங்க எங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம், ஃப்ரீ ஆஃபர் போட்டுலாம்ல. எதுக்கு? 2 இட்லி ஒரு வடை சாப்பிடுறவங்க எங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாம், பிரியாணி சாப்பிடுறவங்க வந்து எங்களோட டான்ஸ் பண்ணலாம், இது வந்து ஒரு ஃபேமிலியா நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா எங்களோட ரீல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் போட்டுக்கலாம்ல. நல்லாதான் இருக்கும், போடலாம், ஐடியா இருக்குல்ல மக்களே. இதெல்லாம் வந்து நீங்க பாத்துங்க. எஸ் ரொம்ப சந்தோஷம். படங்கள் என்னென்ன பண்ணிருக்கேன் அப்படி லிஸ்ட் கரெக்டா சொல்லுங்க. வாகா படத்துல வந்து விக்ரம் பிரபுவோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணிருக்கேன், நல்ல மூவி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வந்து ஆக்சுவலா நிறைய மறந்துச்சுங்க, ரோபோ 2ல பண்ணிருக்கேன் படம். சோ வந்து பாத்தீங்கன்னா அதுதான் வந்து எனக்கு என்னோட கெரியர்ல எனக்கு மறக்க முடியாத ஒரு மூவி. அந்த சின்ன கட்டு தான், பட் அதுல எனக்கு எவ்வளவு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்துச்சுன்னா, சிங்கிள் டேக்ல வந்து நான் ஓகே பண்ணேன். ஸோ சங்கர் சாரோட டைரக்ஷன்ல சிங்கிள் டேக்ல மற்ற எல்லாரும் நிறைய பேர் இருந்தாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன டயலாக் பேசினவங்க. ஆனா அந்த சிங்கிள் டேக்ல ஓகே பண்ணது நான் ஒரு ஆள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஏடி சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இந்த ஃபுட் ஞாபகம் இருந்துச்சு கேக்குறேன், எது ரொம்ப ஃபேவரட் ஃபுட், நீங்க என்ன செஞ்சீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஒரு சின்ன ஒரு ஃபுட்டை பத்தி? நான் வந்து அவ்வளோ நல்லாலாம் சமைக்க மாட்டேங்க. என் ஹஸ்பண்ட் நல்லா சமைப்பாங்க, பிரியாணி நல்லா சமைப்பாரு, பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், பாப்பா அது நல்லா விரும்பி சாப்பிடுவா. சாப்பிடுறது மட்டும் தான் நம்ம ஃபேவரட்டா, இது செஞ்சோன்னா உங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு ஏதாச்சும் வித்தியாசமா எனக்கு செய்ய தெரியாது, சாப்பிடதான் தெரியும். நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம ஏதாச்சும் ஒண்ணு தெரிஞ்சா போதும், ஒண்ணு சாப்பிட தெரியும் இல்லை செய்ய தெரியணும். ஓகேவா, சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். அண்ட் நீங்க ஓடிபி ஷோ வந்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓடிபி ஷோ பாத்தீங்கன்னா அதோட ஆங்கருக்காகவே வந்து நம்ம அந்த ஷோ பார்த்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஷோ. இந்த ஒரு தக்காளியே ரோஜாவா நினைச்சு வாங்கிக்கீங்க. ஓகேங்களா, தேங்க்யூ சோ மச். வாங்கிக்கிட்டேன். சரி நீங்க சொல்லுங்க, உங்க வைஃப் செஞ்சு நீங்க நிறைய சாப்பிட்டுருப்பீங்க, நீங்க என்ன செஞ்சு கொடுத்து உங்க வைஃப் நல்லா சாப்பிட்டுருக்காங்க, பசங்க பையன் குழந்தை நல்லா சாப்பிட்டுருக்காங்க? எனக்கு ஓப்பனா சொல்றேன், எனக்கு வந்து கிரீன் டீ வைக்க தெரியும், முட்டை வைக்க தெரியும், சத்தியமா டீ கூட போட தெரியும். ஓப்பனா சொல்றேன், நீங்க பாக்குறவங்க அசிங்கமா திட்டவீன்னு தெரியும். சீரியஸா உங்க கேட்டகரி தான். விதமா சாப்பிட எனக்கு சமைக்க தெரியாது, ஆனா அவங்க சாப்பாடு அடிச்சுக்க முடியாது. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு பிரானு கிரானு நண்டு மீன் பிஸ்குளம்லாம் வச்சாங்கன்னா அவ்வளவுதான். வீட்டுக்கு கூட்டிட்டு போங்களேன். அவங்கள எல்லாமே பாத்தீங்கன்னா ஊர்ல தான், இங்க சென்னையில இல்ல, ஊருக்கு அனுப்பி அதனாலதான் அப்படி சொல்றேன். ஆல்வேஸ் வெல்கம், வாங்க. சரி, இன்னைக்கு இந்த ஓடிபி ஷோ வந்திருக்கீங்க, எப்படி நீங்க நிறைய இன்டர்வியூ கொடுத்துருப்பீங்க, நிறைய இன்டர்வியூ பாத்துருப்பீங்க. இந்த ஓடிபி ஷோ ஒன் டைம் பார்ட்டி ஷோ எப்படி இருக்கு? செம்மையா இருக்குங்க, ரொம்ப வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஃபுட்டு வாங்கி கொடுத்து ஃபுட் ரிலேட்டடா பேசிட்டு நம்ம நிறைய விஷயங்கள் ஓப்பனா, ஆக்சுவலா நான் வந்து நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன், எனக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு யாருமே இல்லையே. வீட்டுல நம்ம என்ன வேணாலும் பேசலாம், ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம என்ன பேசுவோம், எங்க இந்த லோன் கட்டணும் அந்த லோன் கட்டணும்,
உங்க அம்மா ஃபோன் பண்ணாங்க, உங்க அக்கா ஃபோன் பண்ணாங்க, இது இருக்கு அது இருக்கு. அம்மா கிட்ட நல்லா இருக்கீங்களாம்மா, சாப்பிட்டீங்களாம்மா, நான் இது பண்ணமா அது பண்ணமா. தம்பி கிட்ட நல்லா இருக்கியாடா, எப்படா வர, நீ சாப்பிட்டியா, நல்லா சாப்பிட்டியா, உடம்ப பாத்துக்கோ. இப்படிதான் நம்ம பேசுவோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நார்மலா எங்கேயாவது வெளில போகலாம், இங்க போகலாம் அங்க போகலாம் அப்படின்னு பேசுவோம். பட் வந்து எல்லாத்தையுமே ஓப்பனா மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டுறதுக்குன்னு ஒரு இடம் வந்து எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அது நம்ம கமல் கிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா ஷேர் பண்ணிட்டேன். சூப்பர் சூப்பர். அண்ட் இன்னைக்கு நம்ம ஓடிபி ஷோல ஜெனியா வந்து இன்னைக்கு ஜெனுவனா நிறைய விஷயம் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு ஓடிபி பாட்டி பிடிச்சிருந்தா உங்களுக்கு? ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. சூப்பர் சூப்பரா இருந்துச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. கண்டிப்பா. வந்து பயங்கர என்கேஜா போயிட்டு இருக்கு. வீப்ளே யூடியூப் சேனல்ல வந்துட்டு இருக்கு. நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல சினிமால இருந்தாங்கன்னா நீ கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஆக்சுவலா நான் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்னோட நம்ம சர்க்கிள் ஊர்ல எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் கேட்டாங்க, நீ இந்த மாதிரி ஒரு ஷோ ஒண்ணு போயிட்டு இருக்கு ஓடிபி, எல்லாரும் போறாங்க, நீ எப்பதான் போவ அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. பார்த்தா எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. திடீர்னு வந்து இதுல இருந்து எனக்கு கால் வரவும் ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியா இருக்கு. Thank you so much. கிட்டத்தட்ட ஒரு 250 ஆர்டிஸ்ட் நம்ம லைன்ல இருக்காங்க. நாங்க என்ன பண்ணுவோம், பயங்கர காம்படிஷன் வரனால குழுக்கள் வரையில போடுவோம். வாரம் குழுக்கள்ல போட்டு ஒரு குழுக்கள் எடுக்க சொல்லுவாங்க. அதுல யார் பேர் வருதோ அந்த பேர்ல தான் நாங்க வந்து. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஊதா கலர்ல இன்னைக்கு வந்திருக்கோம். அதே ரொம்ப ஸ்பெஷல் தான். சூப்பர். எப்படி நான் இந்த காஸ்டியூம், இந்த கலர் காஸ்டியூம்ல வரேன்னு உங்களுக்கு யாராவது அப்டேட் பண்ணாங்களா? நீங்க வீட்ல இருந்து கிளம்புறது எதுல வந்தீங்க, எந்த கார்ல வந்தீங்க, எப்படி வந்தீங்க, எல்லாமே அப்டேட் தான். சூப்பர். எங்க டீம் எல்லாம் ரெடியா பின்னாடி. இப்ப நீ வீட்டுக்கு போறீங்களா, எல்லா ஷோ பாரு எப்படி போட வேண்டியது ஷோவை ஃபுல்லா அப்டேட் பண்ணிருப்போம். சூப்பர். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். அதாவது நீங்க வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நான் கேட்கல. நார்மலா ஒரு மக்களுக்கு நீங்க என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க. மக்களே, இந்த உலகத்துல விஜய் சார் சொன்ன மாதிரிதான், நல்ல தூங்குறதுக்கு இடம், சாப்பிடறதுக்கு சாப்பாடு, தூங்குறதுக்கு இடம், பழகுறதுக்கு நல்ல மனுஷங்க, இவள போதுங்க இந்த உலகத்துல. மத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நல்லா ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஓகேவா? நடக்கிறது நடக்கும், அது நடந்துதான் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புவேன். இன்னைக்கு ஓடிபி ஷோல வந்து நம்ம ஜெனியா வந்து கலந்துட்டாங்க. ஜாலியா இருந்திருக்க நம்புறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம ஓடிபி, அதாவது ஒன் டைம் பார்ட்டி ஷோல ஒரு சூப்பரான சீஃப் கெஸ்டோட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறிய விடைபெறுவர் உங்கள் பாண்டி கமல். நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.